எதுவாக இருந்தாலும் பொள்ளாச்சியில் பேசுகிறேன் என்று தெரிவித்துவிட்டு வேகமாக புறப்பட்டுச் சென்ற அண்ணாமலை. பெங்களூரில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்த வீரர் அமைப்பின் நிறுவன தலைவர் அண்ணாமலையை அவரது ஆதரவாளர்கள் விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து கரூரில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பேசியது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்ப முற்பட்ட பொழுது, எதுவாக இருந்தாலும் பொள்ளாச்சியில் பேசுகிறேன் என்று தெரிவித்துவிட்டு காரில் ஏறி தனது இல்லத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். என்ன உங்க மீசை எங்க நான் எல்லாம் பேசுறேன், பொள்ளாச்சியில பேசுறேன். நாளானிக்கு பொள்ளாச்சியில எல்லாம் பேசுறேன். அண்ணே பார்த்து உழுதுறாதீங்க. அண்ணே 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 இங்க வேண்டாம், பொள்ளாச்சியில பேசுறேன். அண்ணே எல்லாம் பேசுறேன் மேடம். எல்லாம் பொள்ளாச்சியில 12ஆம் தேதி நான் பாக்குறேன் மேடம். பாப்பங்க 32 பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே நான் பேசுறேன். நிர்மல்குமார், அப்புறம் நிர்மல்குமார், புஷி ஆனந்த் எல்லாமே அமைச்சரா இருக்காங்க. 12ஆம் தேதி பொள்ளாச்சியில பேசுறேன். ஒரு நிமிஷம் அண்ணே, நன்றி தலைவா. எல்லாத்தையும் பேசுறேன். பாப்பனே